அப்பா என்ன எப்படிலாம் வளர்த்தனியா? ஆமாம்மா, அப்ப உன் அன்பா பாசமா கரும்பு தோட்டத்துலயும் முள்ளுவேலி தோப்புலயும் சூப்பரா இருக்குது. அம்மா அம்மா பண்ணுற பூவே அருமையா இருக்குதுன்னா அப்ப அம்மா நீ என்ன கட்டி கல்யாணம் பண்ணி வச்சியானா? வந்து பாத்தியானா? என்ன நீ கல்யாணம் பண்ணி வச்சதோட சரிண்ணா, அதோட போயிட்ட. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் ஆனா குடிக்காரனா செத்து போயிட்டானா? யாரு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? நானு வச்சு செத்து போயிட்டாமா. அவன் செத்து போயிட்டானா? அதனால நான் தனியாவே இருந்தேனா? அதுக்கு நான் எப்படியே இருந்தா எப்படி போய் தத்துன ஊர்ல சின்னதா பங்கு கடை வச்சு ஒரு பொட்டி கடை வச்சேன். பொட்டி கடை வச்சேன். அங்க உள்ள மைனர்லாம் வந்து எங்க குடிப்பாங்க ஊதுவாங்க, குடிப்பாங்க ஊதுவாங்கண்ணா. கடையில வந்து சிகரெட் பிடிப்பாங்க ஊதுவாங்க. பீடி சிகரெட் பிடிப்பாங்க ஊதுவாங்க. ஏன்னா வேற என்ன நினைச்சீங்கன்னா இப்படியே போச்சு. 6 மாசம் வந்துச்சு, திருவிழா வருது. அதனால மைனர் பசங்க நம்ம கடைக்கு தான் வருவாங்க அப்படின்ட்டு சரக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு போன பங்கு கடை பெருசாயிடுச்சு. புட்டி புட்டி பெருசாகி போச்சு. அதுக்கு பட்டணத்துக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு போனா பஸ் ஸ்டாண்டுக்கு போன பாரு, அங்க உள்ள கண்ட்ராக்டர்னா உள்ள போய் 4 பேர் வந்து அங்க போய் பஸ்ல ஏறினா அங்க உள்ள கண்ட்ராக்டர் ஏறி உள்ள போனா அதானா. அதனால என்னடா 6 மாசமாச்சு திருவிழா வாச்சு பஸ் எல்லாம் உள்ள வராதுன்னு நினைச்சுனேன். காலையில 9 மணிக்கு போய் ஏறி உள்ள நின்னா எங்க ஊர் மைனர் பசங்க கிரிக்கெட் விளையாட போனாங்கன்னா அங்கதான் கிரிக்கெட் விளையாடுவாங்க போல. எல்லாம் 2 கேள் அவன் வந்து புடிச்சுன்னு வரான். அவன் உள்ள நின்னானா பஸ் வரும் ஆனா இது மட்டும் வை பஸ் வரும் கூப்பிட்ட கண்ட்ராக்டரும் வரலண்ணா. அப்புறம் என்ன ஆச்சு? 6 மணி ஆயிடுச்சு. வேற இருட்டுச்சு. என்னடா இது பஸ் வரல, பஸ் கண்ட்ராக்டரும் வரலன்னு நின்னுனா மைனர் பசங்க எல்லாம் வந்தாங்கண்ணா. வந்து ஏக்கா ஏன் இங்க நின்னுங்கிறேன்னு கேட்டாங்கண்ணா. நான் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், கண்ட்ராக்டர் வந்து ஏரி உள்ள போனாங்க. ஏரி உள்ள போன்னு சொன்னா அதனால நான் வந்து ஏரி உள்ள நின்னும்பா. அதனால பசங்க எல்லாம்
கேட்டுட்டியா? பண்ணிட்டாங்கண்ணா. அம்மா திருவண்ணாமலை போன பஸ்ஸும் பஞ்சிரு ஏரி உள்ள இருந்த நீயும் பஞ்சிரு ஓ ராணேம்மா வந்துக்கிறாங்க ராணேம்மா பாக்கணும் அப்புறமா நீ நான் உள்ள போய் சாப்பிடணும். நானும் தருணும் கிரி மட்டும் வச்சானா கோடி ஏரியால வாடி அம்மா ஓடக்கர மண்ணெடுத்து இன்னொரு வருஷம் வந்து ஓடையெல்லாம் மண்ணெடுத்து அம்மா
வணக்கம் சொன்னாதான் தெரியுமாம்மா. தெரியலவா திருமூல சுந்தர முக்கந்தாராகிய பரம கடவுள் இருக்கின்றாரா அவர் இடபாகத்தில் அம்மா பார்வதி என்று தெரிவிப்பார். ஓ நீங்க தானா அது? அவளவா திருநகையும் என் பட்டாடையும் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அழகாக இருக்குதுமா. ஹரி சகோதரி ஹரி என்று சொல்லக்கூடிய மாலாகிய கண்ணன் இருக்கின்றாரா என் அண்ணாவாகிய கண்ணன் என்று தெரிவிப்பார்கள். கலபம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தாயா? வெகு நேரம் ஆனப்படியா கணவராகிய இவ்விதமாக ஈஸ்வரியாகப்பட்டவர் தனது தோழியை அழைக்க தோழி தர்பார் அவரால்